ராமதேவி பந்தியம்மா அழகான ஆலயம். அந்த ஆலயத்தில் அழகாக ஆட்சிகள் இருக்கின்ற பாஞ்சாலியுடைய அரண்மனையில் இருந்து ஒரு சக்தியாக விரைந்து ராமதேவியாக விளங்கக்கூடியவள் எங்க அம்மா பந்தியம்மா. இந்த 7 எல்லைக்கும் சொந்தக்காரி. அவள் இல்லாமல் யாதொரு தீய சக்தியும் உள்ள வராது. கட்டை போட்டு விட்டால் கட்டுக்குள்ள யாரும் உள்ள வர முடியாமல் ஒரு கட்டுக்குள்ள வைத்து ஆளுகின்றவள் தான் எங்க அம்மா ராமதேவி பந்தியம்மா. அந்த பந்தியம்மை இந்த வேலையை வழங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். நாடிய முந்தைய பாடா அரவிந்தமதை நம்பினேன் உன் குழந்தையம்மா. நாளையே உணவிட உங்க நாட்டுக்கு அதிகாரியம்மா. ஆயிரம் கண்ணுடைய நமதிய காலினே அங்காரம் கொண்ட திரிசூலினே குங்குமுடி செண்பகே மல்லிகை வச்சியும் குங்குமம் என்ற உருவம் கோயிலை சூரிய பிரகாசமாகவே அம்மா இந்த கொலிவினில் விட்டிருப்பார். கோபத்தை விட்டு நீ உன் கோபத்தை விட்டு ஒரு கிருமாட்டி சிந்தனைகள் மாறாது. என் வாழ்வரசு காமதேவி பந்தியம்மா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிராமதேவி ஒரு பெயர் உண்டு. நம் கிராமத்திலே பந்தியம்மன், பக்கத்து கிராமத்திலே தாந்தோணியம்மன், பொன்னியம்மன், செல்லியம்மன், இப்படி இந்த ஒரு பெயரோடு ஒரு கிராமத்துக்கு அந்த அம்மனுக்கு ஒரு பெயர் சுட்டி இவதான் இந்த கிராமத்துக்கு அதிகாரியாக நம்ம எல்லாம் காக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பெயரோடு வாழ்கின்றவர்தான் இந்த சக்தியானவள். அந்த சக்தியாக வரக்கூடிய பந்தியம்மன் இந்த நடைக்கு வணங்கி வழிபாடு செய்திருக்கின்றோம். தாயே பந்தியம்மா எங்க இருந்தாலோ சீரும் சிறப்புமாக இந்த ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் குறைவொன்றும் இல்லாமல் எப்போதும் ஆத்தா இந்த அரண்மனையிலிருந்து அள்ளி அள்ளி தருகின்றவள் சிவசக்தி பந்தியம்மன். அந்தமா பந்தியம்மா இது சிவனோடு சேர்ந்து இருப்பதனாலே சிவசக்தி பந்தியம். இந்த தானத்திலே சேர்ந்தது அன்னதானம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே ஒரு வேலை உணவு இல்லை என்றால் இந்த உடல் பல வியாதிகள் பல பிரச்சனைகள் கொடுக்கும். அதுபோல தானத்திலே சேர்ந்து அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் நமது ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நமது அவிடியா கிராமத்தைச் சேர்ந்த மளிகை கடைக்கார் நமது ரமேஷ் அவர்கள் இந்த அன்னதானத்துக்காக ஒரு சிப்பு அரிசி வாரி வழங்கியிருக்கின்றார். எல்லார் குடும்பமும் பல்லாண்டு என்ற வாழ்வாழ்த்து நோயற்ற வாழ்வியை குறையில்லாத செல்வத்தோடு வாழ வேண்டும் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு பந்தியம்மன் சிவசக்தி பந்தியம்மன் அருள்பார்க்கும் என்று அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். கீழ்கஞ்சாவது கிராமத்தைச் சேர்ந்த நமது வெங்கடேஸ்வரா நெல் அரைவடி ராஜகுமார் அவர்கள் ரஞ்சித் அவர்களும் இங்கு அன்னதானத்துக்காக 600 ரூபாய் வாரி வருகின்றார். அண்ணா குடும்பமும் நோயற்ற வாழ்வியை குறையில்லாத செல்வத்தோடு வாழும் என்று எல்லாமே எம்பெருமான இறைவனை மீண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆலயத்துக்காக